இந்த சென்னையை சுத்தி இருக்கிற நவகிரக ஸ்தலங்கள்ல சூரிய ஸ்தலம் போகணும்னு ரொம்ப நாள் ஆசை. இந்த அற்புதமான ஒரு கோவில் பாத்தீங்கன்னா கொளப்பாக்கன்ற கிராமத்துல இருக்கு. அதாவது சென்னை போரூருக்கு அருகில் இருக்கிற கொளப்பாக்கம் அருள்மிகு ஆனந்தவள்ளி சமேத ஸ்ரீ அகத்தீஸ்வரர் திருக்கோவில் சூரிய பரிகார ஸ்தலம். இது வந்து பல 100 ஆண்டுகள் பழமையான கோவில். நிறைய கல்வெட்டுகள் இருக்கு. அதாவது ராஜராஜ சோழன் காலத்து கல்வெட்டுகள் இருக்கு, பாண்டிய மன்னர்கள் கல்வெட்டுகள் இங்க இருக்கு. இது வந்து 98க்கு முன்னாடி ரொம்ப சிதிலமடைஞ்சு இருந்திருக்கு. 98க்கு அப்புறம் தான் இந்த கோவிலை வந்து புனரமைச்சிருக்காங்க. அதோட பழமை மாறாம அப்படியே இருக்கு. கோவிலுக்குள்ள நுழையும் போதே அதை நம்ம உணரலாம். சுவாமி சன்னதி அதை விட அற்புதம். ரொம்ப குறுகலான ஒரு பாதையில நம்ம உள்ள போறோம். அம்பாளை தரிசிச்சுட்டு நீங்க வந்து இடதுபுறம் திரும்பி சுவாமியை கண்ணார பார்க்கும் பொழுது ஒரு நல்ல அதிர்வலைகள் தோன்றுது. கோவிலை வெளியில இருந்து பார்த்தா உங்களுக்கு அப்படி தெரியாது. தெற்கு நோக்கிய கோவில் இது. ஆனால் வந்து கோவிலின் கருவறை வந்து கிழக்கு நோக்கியவாறு கட்டப்பட்டிருக்கு. கோவிலுக்கு அருகில் வந்து ஒரு பெரிய குளம் இருக்கு. அகத்தீஸ்வரர் கோவில் வந்து இடைகளி, முகமுண்டம், மகாமண்டபம், ஒரு சிறிய முற்றம் ஆகியவற்றை உள்ளடக்கி சதுர வடிவுடன் அமைந்துள்ளது. கருவறை வந்து ஆதிட்டானம், பாதம், பிரஸ்தம், ஹாரம் ஆகிய அங்கங்களை கொண்டு இருதள விமான அமைப்பை பெற்று திகழ்கின்றது. இந்த கோவில்ல வந்து தனியா ஒரு காசி விஷாலாட்சி சமேத காசி விஸ்வநாதர் கோவில் ஒண்ணு இருக்கு. தனி கோவில் அமைப்பாவே இருக்கு. இது சுத்தி வந்து இந்த கோஷ்ட மூர்த்தங்கள்லாம் இருக்காங்க. இது ஒரு அற்புதமான கோவில். சூரிய பகவானுக்கு தனி சன்னதி இருக்கு. வாசல் வந்து தெற்கு பக்கமா இருக்கிறதுனால நம்ம நேரா வந்து உள்ள போனோடனே அம்பாளுக்கு இடதுபுறம் அப்படி திரும்பி உள்ள போனா சுவாமி அப்படி கம்பீரமா காட்சி கொடுப்பாரு. இன்னைக்கு தேய்பிர அஷ்டமிங்கிறதுனால சுவாமி வந்து எங்களுக்கு வந்து சாதத்தோடு எங்களை வழி அனுப்பினார். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம்.